அஸ்ஸலாமு அலைக்கும். பேரன்பிற்குரிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற தொடரில் இன்றைய நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போர் நடந்த நாளில் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொர்க்கம் வாஜிபாகிவிட்டது என்று கூறினார்கள். காரணம், சொர்க்கம் கட்டாயமாக கிடைப்பதற்கான காரண செயலை தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்தார்கள். நபிகளாரை காண முஸ்லிம்கள் ஒருங்கிணைந்து அணிவகுத்து நின்ற நிலையில் கவலையுடன் இருந்த அவர்கள் உள்ளத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயரமான பாறை மீது ஏற நாடினார்கள். அந்த நிலையில் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர் கீழே அமர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாறை மீது ஏற ஒத்துழைத்தார்கள். அதே போரில்தான் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த தியாக செயல் போற்றுதலுக்குரியது. அந்த நாளில் அவர்கள் தம்மை நபிகளாருக்காக அர்ப்பணித்தார்கள். எதிரிகள் அம்புகள் துளைத்ததால் அவரது உடலில் 80க்கும் அதிகமான காயங்கள் ஏற்பட்டன. எதிரிகள் தாக்குதலின் அவரது கை செயலிழந்து போனது. நபிகளாரை காப்பாற்ற மிகப்பெரிய அரணாக நின்றவர்கள் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. நபிகளாரை கண் இமை போல பாதுகாப்பதில் நபித்தோழர்கள் சற்றும் சளைத்தவர்கள் அல்ல. குறிப்பாக உஹது நாளில் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த தியாகம், அர்ப்பணிப்பு முத்தாய்ப்பானது. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஔஜப தல்ஹா, தல்ஹா சொர்க்கத்தை கட்டாயமாக ஆக்கி கொண்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த உஹது நாளில்தான் கவச ஆடை 2 அணிந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தகலத்தில் நின்றார்கள். யுத்தகலத்தில் நின்று எதிரிகளுக்கு முன்பதாக மிகப்பெரிய வீரதீர செயல்களை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழர்களும் நிகழ்த்தி வெற்றி வாகை சூடினார்கள். பதுரை போன்று உஹதும் வரலாற்றின் மிகப்பெரிய அச்சாணியாக பதிவு செய்யப்படுகிறது. அன்பர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நாயக தோழர்கள் அலாதியான அன்பு வைத்திருந்தார்கள். அதற்காக தன்னுடைய உயிரை கூட அவர்கள் துச்சமாக நினைத்து உலகத் தலைவரை பாதுகாக்க இறை தூதருக்கு அரணாக அமைந்தவர்கள் சஹாபாக்கள். நாமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அன்பு பாராட்டுவோம். அவர்களுடைய இந்த ஈமானை நாமும் பாதுகாப்பாக அடுத்த தலைமுறையிடத்திலே கொண்டு செல்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.